வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சமீபத்தில் நடந்து முடிந்த கனடா தமிழ் யூடியூப் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கான்செப்ட்ஸ் கிடைக்காததால் தொங்கு நிலை உருவாகியுள்ளது. அதிக கான்செப்டுகளை வைத்துள்ள சிடிகே தலைவர் ஓஎஸ்வி கனடா ஆளுநரை சந்தித்து அடுத்த வீடியோ போடுவதற்கான ஆதரவை கோரியுள்ளார். ஆனால் பெரும்பான்மை கான்செப்ட் இல்லாததால் அடுத்த வீடியோக்கு வாய்ப்பில்லை ராஜா என்று கூறி கனடா கவர்னர் வழி அனுப்பி வைத்துள்ளார். ஜில்சன், சற்று முன் நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, சிடிகே தலைவர் ஓஎஸ்வி பெரும்பான்மை பெறுவதற்காக இப்போது கான்செப்ட் ஷாப்பிங்கில் ஈடுபட்டுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் மீண்டும் ஆளுநரை சந்தித்து பெரும்பான்மை கோர உள்ளார்னு சொல்றாங்க. பௌதமி, ஒரு அவசர செய்தி வந்திருக்கு. சிடிகே தலைவர் ஓஎஸ்வியின் பெரும்பான்மை கான்செப்டை கனடா கவர்னர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அடுத்த வீடியோ போடுவதற்கான ஒப்புதலும் கிடைத்துள்ளது. நாளை மோரு விளையாட்டு அரங்கில் கனடா தமிழ் யூடியூபின் அடுத்த சிஎம், அதாவது கான்செப்ட் மினிஸ்டராக பதவியேற்க போகிறார். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓஎஸ்வி எனும் நான். உங்களுக்குலாம் இவனை ஓஎஸ்வியா தான்டா தெரியும், ஆனா எனக்கு வணக்கம் மக்களே. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனலில் ஒரு ஃபுல் லென்த் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்காக நம்ம கூட வழக்கம் போல் வேலாயுதம் நினைச்சிருக்காரு. வணக்கம் வேலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஊர் சுற்று மொழியும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இப்போ கனடாவில் மேங்கோ சீசன் வந்திருக்கனால நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம்னா, டிஎன்டி சூப்பர் மார்க்கெட், கனடாஸ் லார்ஜஸ்ட் ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் செயின், அதுதான். அங்கேருந்து என்னென்ன யூனிக்கான மேங்கோ டிஷ்ஷஸ் கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோக்காக. ஏன்னா எனக்கு மேங்கோடா ரொம்ப பிடிக்கும். கட் மேங்கோனா ரொம்ப பிடிக்கும்ன்றியே. ஒருவேளை நீ எலெக்ஷன்ல அரசியல் தவிர்ப்போம் ப்ரோ. அப்ப சாப்பிட ஆரம்பிப்போம் ப்ரோ. ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஷ் மேங்கோ போர்ச்சுகீஸ் டார்ட். சாப்பிடலாமா? யா, சியர்ஸ். இந்த மேங்கோ அப்படியே ஃப்ரெஷ்ஷா மேலே போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு மேங்கோ. எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா தெரியல. யா கீழே இருக்கிற டார்ட் வந்து கரெக்டான அளவுல ஸ்வீட் இருக்கு. மேங்கோட புளிப்பும் இதோட இனிப்பும் வந்து கரெக்டா மிக்ஸ் ஆகுது. சூப்பரா இருக்கு. இந்த டார்ட்ல உள்ள வந்து எக்கோட ஃப்ளேவர் ஜாஸ்தி தெரியுது ஆக்சுவலி. ஆமா, ஏன்னா வெஜிடேரியன்ஸ்ல சில பேர் கேக்ல எக் போட்டா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்கா தான் இருக்கும். ஏன்னா அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து அப்படியே தெரியுது. இந்த கிரஸ்ட் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா லேயர்ஸ்லாம் நல்ல சூப்பரா தெரியுது. உள்ள இருக்கிற கஸ்டர்டும் ஓவர் ஸ்வீட்டா இல்லாம கரெக்டா இருக்கு. ஃப்ளேவர் கரெக்டா இருக்கு. நான் எதுல டிசப்பாயிண்ட் ஆயிருக்கேன்னா, இந்த உள்ள இருக்கிற கஸ்டர்ட் வந்து அதுவும் மேங்கோ ஃப்ளேவரா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா மேல மட்டும் மேங்கோ போட்டு உள்ள வெறும் கஸ்டர்ட் வச்சு ஏமாத்திருக்காங்க. ஓகே வேலா, போர்ச்சுகீஸ் எக் டார்ட்டுக்கு உங்களோட ரேட்டிங் என்ன? அவுட் ஆஃப் 5? 3. என்னோட ரேட்டிங்கும் 3 தான். நெக்ஸ்ட் இந்த டிஷ்ல எந்த டிஷ் சாப்பிடலாம்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. நீ கொஞ்சம் சொல்ல. எனக்கும் அதே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. பேசாம சாபுத்திரி போட்டு பார்ப்போமா? யோ, பெரிய மனுஷன் ஆயிட்டா, இவ்வளவு வயசாகுது, இன்னும் சாபுத்திரிலாம் போடுவாங்க. அப்புறம் வேற ஒரு டெக்னிக் இருக்கு, பாக்குறியா? போடுங்க. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் அ டாங்கி டை ஃபாதர் டை இங்கி பிங்கி பாங்கி. ஐ பாங்கி நோனி பாக்கியே வந்துருச்சே. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. இங்க இருக்கு ஓபன். இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு பட்சம் வேணுங்கிறது. நம்ம சின்ன வயசுல சிகரெட் முட்டாய் ஒன்று சாப்பிடும்ல, அதே கொஞ்சம் பெருசா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. என்னங்க, உங்களுக்கு ஒரு பாக்கி, எனக்கு ஒரு பாக்கி. ஏண்டா ரெண்டு பேரும் மனநோயாளிங்களா? எந்திரிச்சு போங்கடா. இங்க இருக்கிற குழந்தைங்களா நம்மளை பார்த்து என்ன நினைப்பானுங்க? 7 கழுத வயசு ஆயிடுச்சு, உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. இது நல்லா இல்லையா? இல்லை நம்ம வளர்ந்துட்டதுனால இந்த டேஸ்ட் பிடிக்கலையா? குழந்தைங்களுக்கு பிடிக்குமா? என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சொல்லவே முடியல. ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவராக இருக்குல்ல. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நேச்சுரலான மேங்கோ சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் சாப்பிடும்போது செட் ஆகல. ஒருவேளை குழந்தைகள் கொண்டாடும் வெற்றியா இருக்குமோ இருக்கலாம். ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு மருந்து வாசனை வருது. உங்களுக்கு? எனக்கு அது மருந்தா இருக்கு. மருந்தா? பூச்சி மருந்தான்னு சந்தேகமா இருக்கு. பெசங்கள் அந்த சரியா குடிச்சா அப்படித்தானே இருக்கும். என்னோட ரேட்டிங் 1. அடுத்த டிஷ் மேங்கோ ஸ்விஸ் ரோல். சாப்பிடலாமா? யா, சாப்பிடலாம். இந்த டிஷ்ஷை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க, சொல்லிடுங்க சார். நம்ம ஊர்ல அந்த பேக்கரியில இந்த ஸ்ட்ராபெரி இது போட்டு ஒரு ரோல் வச்சு உள்ள போட்டுருப்பாங்க, எல்லாம் போட்டு இருக்கும்ல, அது மாதிரியே இருக்கு. ஆனா இது மேங்கோ ஃப்ளேவர். உங்களுக்கு மேங்கோ டேஸ்ட் தெரியுது? லைட்டா இருக்கு, ரொம்ப லைட்டா இருக்குல்ல. ஸ்வீட்ல இருந்து எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஆக்சுவலி. சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இல்ல. யூசுவலா ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா 2 வாய்க்கு மேல திகட்டிடும். இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. உள்ள அந்த க்ரீம் வர அந்த இடத்துல கொஞ்சம் மேங்கோ தெரியுது. இந்த பிரெட்ல ஸ்வீட் இல்ல, இது உள்ள இருக்கிற க்ரீம்ல ரொம்ப லைட்டா ஸ்வீட் இருக்கு.
நீங்கள் வந்து எனக்கு மேங்கோ ஃப்ளேவரும் தெரியணும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் கம்மி ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது பிடிக்கும். Yeah, ஒரு நல்ல டெசர்ட் ஆப்ஷன். அவுட் ஆஃப் 5 எவ்வளோ கொடுக்கலாம் இதுக்கு? இதுவும் நான் 3 கொடுப்பேன். நானும் 3 தான். நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ண போகிறது கனடாவோட வைரல் டிஷ் இல்லை, தமிழ்நாட்டை ஒரு கலக்குன ரீசெண்டாக வந்த வைரல் டிஷ் மேங்கோ கோகோனட் பிவரேஜ், அதாவது மாம்பழ தேங்காய் பால். இங்கே வந்துட்டான்ல தேங்காய் பால் பிஸ்னஸ். நீ இந்த யூடியூப்ல வீடியோ போட்டு 5 சென்ட் 10 சென்ட் யூடியூப் காரன்ட்ட கேட்டதுக்கு பதிலா இப்படி ஒரு தேங்காய் பால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தா நல்லா கடையை விரிச்சுன்னு இருக்கலாம். ஐடியா இல்லாத பையன்டா நீ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரிய மாட்டேது. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ கொஞ்சம் பாட்டில் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷேக் வெல் பிஃபோர் ட்ரிங்க் அப்படின்னு போட்டுருக்கான். கொடுக்குவோமா? இப்பெல்லாம் அவனுக்கு கவனிச்சியா, கனடாவில் விற்கிற பொருள் எல்லாத்துலேயும் இந்த ஹை இன் சேச்சுரேட்டட் ஃபேட், ஹை இன் சுகர், ஹை இன் சோடியம் அப்படிலாம் போடுறாங்க. முன்னாடிலாம் போனோம்னா எந்த ஐயில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். இது கெடுதினே தெரியாது. இப்பெல்லாம் இது பார்த்துட்டு இது கெடுதி அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்றோம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? எவ்வளோ சுகர் இருக்கு? 24 கிராம் சுகரா? கொழுப்பு 8 கிராம், சேச்சுரேட்டட் ஃபேட் 7 கிராம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் குடிக்கிறேன். தொண்டை ரொம்ப கவுதடா. பாக்கில கொஞ்சம் மருந்தை கம்மி பண்ணி கொஞ்சம் மேங்கோ அந்த பூச்சி மருந்தை கம்மி பண்ணி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் மேங்கோ அதிகப்படுத்த எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கு. தண்ணி மாதிரியும் தெரியல, பால் மாதிரியும் தெரியல, என்ன டிஷ்ஷுனே தெரியல. ஆக மொத்தத்தில் டாக்டர் பால், இந்த பால் ஃபெயில். 3 ரோசஸ் ஆட்ல சொல்லுவாங்கல்ல, இதில் நிறம் இல்லை, சுவை இல்லை, இடமில்லை, இது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. என்னோட ரேட்டிங் பாக்கியோட கொஞ்சம் பெட்டரா இருந்ததுனால 1.5. யா 1.5. நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ண போகிறது மேங்கோ கோகோனட் ஸ்டிக்கி ரைஸ். இது வந்து தாய்லாண்டில் கிடைக்கிற ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல நாடுகளோட டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் ட்ரை பண்ணோம்ல, அது வந்து போர்ச்சுகலோட ஸ்பெஷல். நெக்ஸ்ட் ட்ரை பண்ண பாக்கி ஜப்பான் ஸ்பெஷல். இது இந்த ஜப்பான்காரன் தெரியாமல் பார்த்துக்க. சரி, அப்புறம் 3வது ட்ரை பண்ணுவோம் ஸ்விஸ் ரோல். சுவிட்சர்லாந்து ஏதோ ஒரு வெள்ளக்கார நாடியா. இப்போ தாய்லாந்து டிஷ் ட்ரை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ரைஸ் இருக்குது, இது வந்து பர்பிள் ரைஸ். அதுக்கப்புறம் மேங்கோ இருக்குது. தென் இந்த கப்பில் கொடுத்துருக்கிறது வந்து கோகோனட் மில்க். நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்ப்பா, ஆசையாகுது. ஓகே, நீங்களே ஓப்பனிங் செரமனி பண்ணுங்க. சீக்கிரம், எவ்வளோ நேரம்? இன்னும் அது வரவே மாட்டேங்குது. தேங்காய் பால் மாதிரி இல்லையா, தேங்காய் பால் பேஸ்ட் மாதிரில இருக்குது இது. அது கொஞ்சம், மேங்கோ கொஞ்சம், ரைஸ் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். மூணுத்தோட ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பிளெண்ட் ஆகி சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ஸ்டிக்கி ரைஸ்க்கு தனி ஃப்ளேவர் இருக்கு, கோகோனட் உண்மையிலேயே கோகோனட் மில்க் ஃப்ளேவர் இருக்கு. டேஸ்ட் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிங்க. கெட்டியாக இருந்தாலும் அது ஒரு ஃப்ளேவர் இருக்கு. கூட மேங்கோ சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் பிளெண்டட் டேஸ்ட் இருக்கு. நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே மேலே வந்து கோகோனட் ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே சொன்ன மாதிரி மூணுத்தோட ஃப்ளேவர்ஸும் டிஸ்டிங்காக தெரியுது. எனக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு டேஸ்ட். நான் வந்து தாய் ரெஸ்டாரண்ட்ஸில் இதை சாப்பிட்ருக்கேன். கடைசியாக டெசர்ட் மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். $10 $15 போகும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அங்கே வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ரைஸ்லேயே வந்து உங்களுக்கு கோகோனட் மில்கோட ஃப்ளேவர் இன்ஃபியூஸ் ஆயிருக்கும். மாம்பழத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி இப்படி விரிச்சு வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி விரிச்சு வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அது படா சைஸுங்கிறதுனால நிறைய காசு, இது சோட்டா சைஸுங்கனால கம்மி காசு. ஃபர்ஸ்ட் ரைஸ் கடையில் பார்த்து டேஸ்ட் நல்லா இருக்காதோன்னு நினச்சேன், ஆனால் நிஜமாலுமே நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. நான் இதுக்கு 4/5 கொடுப்பேன். உங்களோட ரேட்டிங்? எனக்கு 3.5 or 4. ஃபைனலி 2 பேரும் வேறு ரேட்டிங் கொடுத்துருக்கோம். எங்களோட லாஸ்ட் டிஷ் எக் சாண்ட்விச் சாப்பிட்ருப்பீங்க, வெஜ் சாண்ட்விச் சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் சாண்ட்விச் சாப்பிட்ருப்பீங்க, மேங்கோ சாண்ட்விச் சாப்பிட்ருக்கீங்களா? அதை இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ரெடியா? ரெடி. சியர்ஸ். சூப்பராக இருக்கலாம். மேங்கோ செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கூடவே அந்த க்ரீமு பிரெட் எல்லாம் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது உங்க காலையில தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேங்கோ ரொம்ப பிரெட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, மேங்கோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, க்ரீம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃப்ரெஷ்லி மேட் சாண்ட்விச் சொல்லுவாங்களே, அது இதுக்கு கரெக்டாக பொருந்தும். இந்த காம்பினேஷன் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. இந்த மாதிரி வேடாக இருக்கு, ஆனாலும் சூப்பராக இருக்கு. பிரெட் சாண்ட்விச் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆனால் சூப்பராக இருக்கு. மாம்பழத்தோட சைஸை பாருங்க, ஓவர் ஸ்வீட்டாக இல்லை. அந்த க்ரீம் சேரும்போது அதுவே அந்த மாம்பழத்துக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்குது. மாம்பழம் தனியாக ஸ்வீட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க பாருங்க, ரொம்ப ஸ்பான்சியாக இருக்கு. கட்டையாவே இல்லை பிரெட். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தேங்காய் பால் பிசினஸ், ப்ரௌனி பிசினஸ்லாம் பண்ணி போர் அடிச்சிருச்சு, புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா மேங்கோ சாண்ட்விச் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணுங்க. 3 இன்கிரீடியன்ட் தான், க்ரீம், பிரெட், மாம்பழம். தயவு செஞ்சு இதுல நீங்க வந்து அந்த ப்ரௌனி சாஸ், ஒயிட் சாக்லேட் சாஸ் அதெல்லாம் கலந்துடாதீங்க. வீட்ல எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டான்னா அதை நானும் பண்ணுவேன், ஒத்த காலில் நின்று அதை பண்ணியே தீர்வேன் பண்றீங்க. உங்களோட ரேட்டிங் என்ன அவுட் ஆஃப் 5? இது 4 கொடுப்பேன். இதுதான் எனக்கு பெஸ்ட். எனக்கும் 4. ஸோ நம்ம சாப்பிட்டதுலேயே டாப் மோஸ்ட் ரேங்கிங் வாங்கின டிஷ் இந்த மேங்கோ சாண்ட்விச் தான். எங்க போனா ஆளே காணோம். வரன்ட்டு போனா
ஓ எங்கேயா போயிருந்த? அங்க பார்க்ல நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க? இனிப்பா சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், மேங்கோ ஒரே டெசர்ட் ஸ்வீட்டுன்னு இருக்குது. சரி எதனா கொஞ்சம் காரமா. அப்படியே கேட்டீங்க. நம்ம ஊர் பீச்ல மாங்காவை வெட்டி மேல அப்படியே மிளகாத்தூள்லாம் போட்டு பார்க்கும்போதே டெம்டிங்கா இருக்கும்ல. ஐயோ சொல்லாதையா, சொல்லும் போதே எனக்கு எச்சி வருது. அதனால அது மாதிரியே கனடால ஒரு டிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அது? இது பேரு வந்து மேங்கோ பிக்காடா. மேங்கோ லைக் டெசர்ட்ஸ்னு ஒரு கடை இருக்கு ஸ்கார்பரோல. இங்க கிடைக்கிறது எல்லாமே மேங்கோல தான் பண்ணுவாங்க. A to Z எல்லாமே மேங்கோ தான். இங்க நம்ம வந்து நிறைய கண்ட்ரி குசைன் ட்ரை பண்ணோம். ஆமா. மெக்சிகன் மறந்துட்டோம்ல, ஆமா. அதனாலதான் பாத்தீங்கன்னா பார்க்கவே சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குல்ல. ஆமா, சரி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணவா? நான் சாப்பிட்டு ரிவ்யூ பண்றேன், நீ வீடியோ எடு. That's my friend for you. சரி, காரமா இருக்கா? சூப்பரா இருக்கும். அப்படியே நம்ம ஊர்ல பீச்சில் சாப்பிட்ற மாதிரி நல்லா அந்த மாங்காய் கம் மாம்பழம் அந்த சென்டர் ஸ்டேஜ் மேலே அந்த மிளகாய் பொடி. என்ன இது மிளகாய் பொடியாக போடாமல் கொஞ்சம் அந்த சாஸ் மாதிரி போட்டு மேலே போட்டு சாப்பிட்டதுக்கு அதுக்கும் செம்மையாக இருக்கு. நீ சாப்பிடும்போது நீ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், முதல்ல நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒருத்தன் சிக்கிட்டான். ஜுராசிக் பார்க்ல மனுஷங்களை முழுகிற டைனோசர் மாதிரி முழுகிறீ. அல்டிமேட். செம்ம டேஸ்ட்ல. அந்த மிளகாத்தூள் வந்து காரமாவே இல்லை, காரமா இல்லை, ஆனால் அந்த கிக்கு இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க. அவங்க அப்பவே சொன்னாங்க இல்லை போட்டுருக்க அந்த சாஸ் வந்து உங்களுக்கு காரமா இருக்காது, ஆனா ஒரு கிக்கு கொடுக்கும். மேங்கோவே சூப்பர். நல்ல ஒருவேளை இங்கே இவங்க ஸ்பெஷலா மேங்கோ ஏதோ வாங்குறாங்களோ என்னன்னு தெரியல. நல்லா இருக்கும். அடுத்து எங்க போறோம்? நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். என்னாச்சு? யோ இதுக்கு எவ்வளவு செலவு வச்சு தெரியுமாயா? இதுக்கு மேல நான் உனக்கு வாங்கி கொடுக்குறோம்டா. மார்க்காரன் கிட்ட கடந்தாயா கேட்கணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ஃபன்னா என்டர்டெய்னிங்கா, அதே நேரம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஊர் சுற்றும் வாலிபனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப் காரன் இவனுக்கு ஒரு 4 பைசா தருவான். அதை வச்சு இவனை 4 இடத்துக்கு கூட்டு போவான். அதை வச்சு நானும் விதவிதமான டிஷ்ஷஸ் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுவேன். சீக்கிரமே இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from ஊர் சுற்றும் வாலிபன்.